யார் அது வெளியில? வாங்க வாங்க. என்ன சம்மந்தி? வாங்க சம்மந்தி அம்மா, வாங்க வாங்க. வாயிடா வக்கனையே பேசுறீங்க. என்ன இவ ரொம்ப பென்றாளே? உட்காருங்க சம்மந்தி அம்மா. எனக்கு ஒரு சந்தேகம் சம்மந்தி அம்மா, கேட்டு போலாம்னு தான் வந்தேன். உங்க மருமவ உங்க வீட்டுல இருக்காளா இல்ல யார் வீட்டுல இருக்கா? இது என்ன சம்மந்தி அம்மா கேக்குற கேள்வி கேனத்தனமால இருக்கு? யான் மருமவ யான் வீட்டுல தானே இருப்பா. ஓ அப்படியா? ஆனா உங்க மவ அதான் ஏன் மருமவ அவ யார் வீட்டுல ஒரு நாள் கூட ஒழுங்கா இருக்கலையே. ஐயோ, நம்ம மவளை நம்ம வீட்டிலேயே வச்சுக்கிட்டோம்னு குத்தி குத்தி பேசுறாளே இந்த கொண்டக்கார கிழவி. அடியே நாமத்த மவளை எங்க வாட்டி. அடியே மவளை யார் வந்திருக்காவன்னு பார் மவளை. வாங்கத்தே வாங்க. எம்மா உன்னை கல்யாணம் முடிச்சு என் வீட்டுல கொடுத்தாச்சு, இன்னும் உங்க அம்மா வீட்டிலேயே இருந்துகிட்டு இருந்தா எப்படிமா? அது வேற ஒண்ணு இல்ல சம்மந்தி, பொண்ண பாசமா வளர்த்துட்டேன்னா. ஆமாம்மா, எனக்கு கூட ஒன்ன பிரிஞ்சு இருக்கவே முடியலம்மா. ஆத்தாளு மகளை என்னமா நடிக்கிறாளுவ. என்ன டீ பண்றது? பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டியே. ஆம்பளா பிள்ளையா பிறந்திருந்தேன்னா என் கூடயே வச்சிருப்பேன். இப்படி பொட்ட பிள்ளையா பிறந்து ஊரா வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமையில இருக்கியே டீ. வாங்க பெரியமா வாங்க. எப்போ வந்தீங்க? எம்மா கொஞ்சமாச்சு உன் நாத்தனாக்காரிக்கு புத்தி சொல்லி மாமியார் வீட்டுக்கு போக சொல்லுவோன்னு உனக்காத அறிவு இருக்கா இல்லையா? எங்க பெரியமா சொல்லத்தான் செய்றேன். என் மாமியார் நாத்தனாரும் ஒன்னாவே இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. நான் என்ன பண்றது? பேசாம ஒண்ணு பண்ணுங்க. என் மாமியார் பிரிஞ்சு நாத்தனாரும் நாத்தனார் பிரிஞ்சு மாமியாரும் இருந்துக்கிட மாட்டாங்களாம். நீங்க நாத்தனாரை கூட்டிட்டு போகும்போதே அப்படியே மாமியாரை சேர்த்து கூட்டிட்டு போயிருங்க. நானாவது என் வீட்டுல நிம்மதியா இருப்பேன். இங்க பாரு மருமவளே. எத்தே சொல்லுங்க தே. அண்ணி, என் மாமியார் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்துட்டாவ. உங்களை பார்க்காம நான் எப்படி கஷ்டப்பட போறேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, நீ பாத்துக்கிட்டே இருக்கனாலதான் எனக்கு கஷ்டம்னு கூட உனக்கு தெரியலையே. இங்க பாருங்க சம்மந்தி அம்மா, இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். உங்க மவளை நான் கூட்டிட்டு போறதா இருந்தா என் கூட வரட்டும். ஒருவேளை அவ வரமாட்டான்னா மொத்தமா உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க. நான் என் மவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுவேன். என்ன சம்மந்தி அம்மா பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி விட்டீங்க? அத்தே, என்ன பிரிஞ்சு உங்க மவனும் உங்க மவனை பிரிஞ்சு என்னையால இருக்க முடியாது. அப்பா உலகமாக நடிப்புடா சாமி. இவ்வளவு நாள் இங்கதானடி இருந்த நீ. நாத்து இப்படி சொன்னா எப்படி நாத்து? அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. நீ அவங்க வீட்டுல போய் இருந்தா தானே அவங்க பையன் அவங்க வீடு அப்படின்னு ஒரு பிடிப்பு வரும் உனக்கு. இங்கே உங்க அம்மா கிட்டே இருந்துட்டு இருந்தா எப்படி? இங்க பாருங்க சம்மந்தி அம்மா, புத்திமதி சொல்லி என்ன இருந்தாலும் இன்னைக்கு என்னோட உங்க மகளை அனுப்பி வைங்க. அப்படி இல்லன்னா நான் இங்க இருந்து கிளம்புற மாதிரி இல்ல. ஐயோ, இந்த குண்டு ராஜேஷ் இங்கதான் இருக்குமா? ஒரு கிழவியை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய போராட்டமா இருக்கு. 2 கிழவியை நான் எப்படிடா சமாளிப்பேன்? பெரியமா ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன இருந்தாலும் இன்னைக்கு பேசி என் நாத்தனாரை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். இங்க பாருமா, நீதான் எப்படியாவது உன் நாத்தனாருக்கு புத்தி சொல்லி என் கூட அனுப்பணும். சரி, போய் ஒரு காஃபி டீ எடுத்துட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் வேணும். ஐயா, வழக்கமா என் மாமியார் தான் காஃபி டீபி டிஃபனு டபனு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னொருத்தி மாமியாருக்கும் சேத்துல கொடுக்க வேண்டியது இருக்கு. அம்மா, நான் உன்னை பிரிஞ்சு எப்படிமா இருப்பேன்? அடியே நாமத்த மவளே, உன்னை பிரிஞ்சு நான் மட்டும் எப்படிமா இருப்பேன்? ஏம்மா, நேத்து கூட புதுச்சேலை எடுத்து கேட்டேனே, எடுத்து தர மாட்டேன் டீயம்மா. இருட்டி, நான் உன் கையில கொஞ்சம் பணம் தாரேன், உன் வீட்டுக்கார கூட்டிட்டு போய் எடுத்துக்கடி. அப்ப சரிம்மா. என்ன இவளுக்கு 2 பேரும் குசு குசுன்னு பேசுறாளுங்க? மருமவளே, ஏம்மா மருமவளே. என்னங்கத்த சொல்லுங்கத்த. என் மவளுக்கு மாமியார் வந்திருக்கவல்ல, அவியல நம்ம விழுந்து விழுந்து கவனிக்கண்டாமா? ஏன் தே விழுந்து விழுந்து கவனிச்சா அடிபட்டுறாதே? ஐயா மருமவளே, அப்படி சொல்லல. அவியலுக்கு வேணுங்க விருந்தெல்லாம் செஞ்சு கவனிக்கண்டாமான்னு சொல்றேன். சரி தே, கவனிச்சிருவோம். அத்தை நீங்க இருங்க, என் துணிமணி எல்லாம் நான் பேக் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரு. பத்துக்க எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு வரேன் பாட்டி வீட்டுக்கு வரேன்ட்டு ஒய்யாம வரப்படாது. சம்மந்தி அம்மா, அவ சின்ன குழந்தை தானே, இன்னும் அவளுக்கு சரியா புத்தி தெரியல. என்ன சம்மந்தி அம்மா பேச்சு பேசுறீங்க? குழந்தைய பெத்துக்கிற வயசு வந்துருச்சு அவளுக்கு. இன்னும் அவளை கொஞ்சம் குழந்தைன்னு இடுப்புல எடுத்து வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி இது உன் மாமியா கறி? எப்ப பார்த்தாலும் அடுப்புல போட்டு எள்ளு மாதிரி சட்டன்னு புரிஞ்சுக்கிட்டே இருக்கா. அதை ஏமா கேக்குற? அந்த கிழவி வீட்டிலேயே இப்படித்தான் காலுன்னு கத்துவா. என்னைய வேற வந்து கூப்பிட வந்திருக்கா. நீ என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே, பயமா இருக்குமா? ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஒரு போன் அடி. நான் எதுக்கு எப்படி பேசணும், எதுக்கு எப்படி நடக்கணும்னு ஐடியாவை கொடுத்து தள்ளி இருக்கேன் பத்துக்க. அதுபடி நடந்துகிட்ட என் மாமியார் கொடுமையில இருந்து தப்பிச்சிடலாமாம்மா? மாமியார் கொடுமையில இருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாம மருமக மாமியார் எப்படி கொடுமைப்படுத்தணுங்கிறதையும் நான் உனக்கு சொல்லித்தரமிட்டி. ஒன்னும் பயப்படாத, தைரியமா போயிட்டு வாட்டி. இல்லாட்டி உன் மாமியார் கறி கிளவி உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சாலும் பண்ணி வச்சிருவா. அவ ஆளை பத்தியா? யானை குட்டிக்கு அரை வயசுல இருந்துகிட்டு இருக்கா. சரியான கொழுப்படுத்தவ. செஞ்சாலும் செஞ்சு விடுவா. போய் பத்திரமா புருஷனோட நாசுக்க வாழ பாரு மவளே. எம்மா, நான் எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியலையே. என் மாமியார் குடும்பப்படுத்தினா நான் உனக்கு போன் பண்ணுவேன். அடியே தந்திரமா பேசி புருஷனை கைக்குள்ள போட்டு கட்டி மாமியால விரட்டி விட்டுட்டு தனி கொடுத்தன
வர பாரு, முடியலனா புருஷனை கூட்டிட்டு இங்க வந்துருட்டி. என்ன ஆத்தால மவளும் அரை மணி நேரமா குசு குசுன்னு பேசுறாளுவ. என்ன செய்ய போறா? மவளை அனுப்ப போறாளா இங்கே வச்சுக்கிட போறாளான்னு தெரியலையே. அட பாவி கிளவி, மகளை புருஷ வீட்டில் நல்லபடியாக வாழுன்னு சொல்லுவான்னு பார்த்தா எப்படியாவது மாமியார் விரட்டி விட்டுட்டு மாவனை மட்டும் தனி கொடுத்தனை கூட்டிட்டு வானா சொல்லி கொடுக்க. இருடி இரு, அந்த கிளவி மட்டும் போட்டோம், அதுக்கப்புறம் ஏன் சாமர்த்தியத்தை பாரு. மைனி நான் போயிட்டு வரேன் மைனி. சரி நாத்து, போயிட்டு வா நாத்து. எம்மா நான் போயிட்டு வரேம்மா. அடியே நான் பத்தம் அவளை அடிக்கிறதுக்கு போன் பண்ணேன்னம்மா. அதெல்லாம் பண்ணுவா பண்ணுவா. வா மருமவளே போகலாம். அம்மா அண்ணன் தான் சொல்லிருந்தேன். ஐயா நாத்து, இது முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. உங்க அண்ணனுக்கு மட்டும் இல்ல, மைக் செட் வச்சு ஊருக்கே சொல்லிடுறேன், என் நாத்தாவா புருஷ வீட்டுக்கு போயிட்டானு. போதுமா? அணில் வால் மீச வச்ச அண்ணன் ஒன்ன விட்டு புலிமால் மீச வச்ச புருஷனோட போய் வரவா. ஐயா சீனு போடாம வா மருமவளே. சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடந்தானே, வாக்கப்பட்ட பொம்பளைக்கோ 2 இடந்தானே, வண்டி மாடு 8 கட்டி முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே வருதம்மா. எம்மா மருமவளே ஒரு காப்பி குடுமா. ஐயா, என் மாமியார் கிளவிக்கு யார் வந்தாலும் ஒரு காப்பி கொடுக்கணும், யார் வீட்டை விட்டு போனாலும் ஒரு காப்பி கொடுக்கணும். சரியான காப்பி பைத்தியம். ஆமாத்தே, முக்கியமா நாத்துக்கு நல்ல விவரம் சொல்லி விட்டியலே, என்னெல்லாம் சொல்லி விட்டிய? அது வேற ஒண்ணும் இல்ல மருமவளே, மாமியார் கறி குடும்பப்படுத்துவாளே, நீ மாவ பயந்தா. மாமியார் கறி குடும்பப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா மாமியார் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுன்னு சொல்லி கொடுத்தேன். அட வெள்ளமுடி கிளவி, விவகாரமா இல்ல பேசி விட்டுருக்கா. இவ்வளவு நேரம் சேர்ந்து இவ்வளவுதான் பேசினீங்களே. அது மட்டும் இல்ல மருமவளே, ஒருவேளை மாமியார் கறி வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டானா மாப்பிளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட சொல்லிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம் பாத்தியா மருமவளே? ஐயோ, குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வரையா? வீட்டோட மாப்பிள்ளை இந்த ஆள் வந்து இருந்தா நாத்து ஒரு நாள் வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டாளே. சரிதே, நீங்க சொன்ன ஐடியாவே நானும் ஃபாலோ பண்றேன். ஐயோ என்ன சொல்ற மருமவளே? பின்ன நீங்க என்ன அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம். இல்ல நீங்களும் குடும்பப்படுத்தினா உங்களை அடிச்சு ட்ரை பண்ண போறேன். ஒருவேளை நீங்க அடிச்சு விரட்டும் போது வீட்டை விட்டு வெளியே போகாம என்ன அடிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மாவனை கூப்பிட்டு நானும் சனி கொடுத்தா எங்க வீட்டுக்கே போயிருதே. எப்படி என் சாமர்த்தியம்? ஐயோ ஏன் அவளுக்கு சொல்லி கொடுத்தது நீ என்கிட்டே ஃபாலோ பண்றிய? இது பேர் தான் தே கிவ் அண்ட் டேக் பாலிசி, போட்டு வாங்குறது. ஐயா நம்ம மவளை எப்படியாவது காப்பாத்தலான்னு பார்த்தா நம்ம மருமவா அதே ட்ரிக்கு நம்ம கிட்ட பண்ணிடுவா போலுக்க. சே எப்படியாவது ஏமாத்தி இவ கூட ஒண்ணா வச்சுக்கணும். அப்பதான் இவ 2 பேர் சம்பளத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டு அம்பட்டையும் நாமளே வாங்கி செலவு பண்ண முடியும். என் அம்மா வேற சேலை எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தா அவளுக்கு வேற ரூபா அனுப்பி வைக்கணுமே. ஏம்மா மருமவளே, நான் என்ன உன்னை கொடுமையாப்படுத்துறேன்? கொடுமைப்படுத்துறேன்னு வாயிட்டு மட்டும் தான் சொல்லல, மத்தபடி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஐயா அப்படி இல்லத்தே, நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம். எப்ப வரைக்கும்னா நாத்தாவிய மாமியார வீட்டுல வச்சிருக்க வரைக்கும் நாங்களும் இந்த வீட்டுல இருப்போம். எப்போ வரைக்கும்னா நாத்து அந்த வீட்டை விட்டு வர வரைக்கும். ஒருவேளை நாத்து நம்ம வீட்டுக்கு புருஷன் கூட்டிட்டு வந்துட்டானா நானே என் புருஷனை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். வரட்டா? பல கில்லாடியெல்லாம் இருக்கா. இவளை ஏமாத்தி எப்படிதான் தப்பிக்கிறேன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல் மகின் வியூஸ் இருக்கு, அதையும் மறக்காம பாருங்க. அந்த சேனல்ல டெய்லி ஒரு பிசினஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த சேனல்ல மாமியார் மருமகள் காமெடியா எபிசோட அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். 2 சேனலுக்கும் உங்களோட ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.